Hello students, welcome to our channel. Exercise 3.8ல second sumக்கான first subdivision இதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா. Find the values of A and B. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்கிற பாலினாமியலோட A வேல்யூவும் B வேல்யூவும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதை என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிக்கணும். எப்பவுமே இங்கே நம்பர்ஸ் இருக்கும், நம்ம என்ன பண்ணுவோம், டேரெக்டாக டிவிஷன் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஆனால் இங்கே ஏ இருக்குது, பி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏ வேல்யூ பி வேல்யூ கண்டுபிடிக்கணும். இஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர், இதுதான் நம்மளுக்கு க்ளூ, ஏ வேல்யூ பி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. சரியா, அவங்களே கொடுத்துட்டாங்க என்னென்னு, இங்கே இருக்கிற பாலினாமியல் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்ஸ்லாம் நம்ம என்ன பார்த்தோம், பாலினாமியல்ஸ் கொடுத்துருவாங்க, அதோட ஸ்கொயர் ரூட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஆனால் இங்கே அவங்களே கொடுத்துட்டாங்க என்னது, இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் அப்படின்ட்டு. பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம், ரிமைண்டர் வந்து 0 வரணும்னு அர்த்தம். ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிவிஷன் மெத்தட் போட்டு ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா. கொஸ்டினில் கொடுத்துருக்கிற பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் எடுத்து எழுதிட்டேன். எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கோஎஃபிஷியன்ட் நம்பர் பார்ப்போம். ஓகேங்களா. 4ஓட ஸ்கொயர் ரூட் என்ன 2, அப்போ இங்கே 2 போடணும், இங்கேயும் 2 போட்டுக்கணும். ஓகேங்களா. x⁴ அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 4x⁴. 2x² இன்ட்டு 2x² என்ன கிடைக்கும், 4x⁴. நெக்ஸ்ட்டு சைன் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணணும், 2 நம்பரை கீழே இறக்கணும். சரிங்களா. ஏன்னா இது ஸ்கொயர் ரூட் டிவிஷன். -12x³ + 37x². ஓகேங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், மேலே கோஷன்ட் இருக்கு இல்லையா, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2x² 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இதுக்கு நேரம் எழுதணுமா, 4x². ஓகேங்களா. இப்போ இதுக்கப்புறம் இங்கே ஒரு வேல்யூ போடணும், அங்கே என்ன வேல்யூ போடணும் நமக்கு தெரியாது. ஓகேங்களா. ஸோ நான் என்ன ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்கேன், இங்கே இருக்கிற நம்பரையும் இங்கே இருக்கிற நம்பரையும் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். அப்போ -12/4 என்ன கிடைக்கும், -3. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே -3 போடலாம், இங்கேயும் -3 போடணும். ஓகேங்களா. இப்போ இதை மறைச்சிக்கோங்க, -3 × 4. ஓகேங்களா. ஆனால் நமக்கு இங்கே x³ இருக்குது, இங்கே x² தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே ஒரு எக்ஸு போட்டுக்கலாம். சரிங்களா. இப்போ கரெக்டாக இருக்குமா, என்ன பண்ணலாம், -3 × 4x² -12x³. அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் 3 3s 9x². அடுத்து என்ன பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணலாமா, இது கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா. 37ல் 9 போயிடுச்சுன்னா என்ன ஆகும், 28x². அடுத்தது என்ன பண்ணணும், 2 நம்பரை கீழே இருக்கணும். ஓகேங்களா. ப்ளஸ் bx ப்ளஸ் a. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இங்கே கொடுத்துருக்குற கோஷன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா. அப்போது 6x², சாரி 4x². 2 × 2 என்ன ஆகும், 4 தானே, 4x² -3 2s 6, 6x. ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் இப்போ இங்கே ஒரு வேல்யூ போடணும். வேல்யூ போட்டு ஒரு டேர்மாக என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஆனால் எனக்கு இங்கே என்ன வேல்யூ போடுறதுன்னு தெரியாது. ஸோ என்ன பண்ணலாம், இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு நம்பரையும் இங்கே இருக்கிற ஃபஸ்ட் நம்பரையும் என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாமா. 28/4 என்ன வரும், 4 7s 28. ஓகேங்களா. அப்போது +7. இப்போ பாருங்கள், இதெல்லாம் என்ன பண்ணிடலாம், மறைச்சிடலாம். 7 × 4 28. x² தான் இருக்குது, இங்கே x² தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ண வேண்டாம், இங்கே எக்ஸ் போட வேண்டாம். சரிங்களா. அப்போ என்ன வரும், 28x². 7 4s 28x². அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும், -7 6 42x. அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் தான், 7 7s 49, 7 7s 49. இப்போ என்ன பண்ணலாம், சைன் சேஞ்ச் பண்ணலாமா, ப்ளஸ் எல்லாம் மைனஸ், மைனஸ் எல்லாம் ப்ளஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ இது கேன்சல் ஆகிடும். இப்போ இதை எப்படி நம்ம எழுதலாம்னா, பி என்ன சிம்பிள் இருக்குது, +42. ரெண்டுத்துலேயுமே எக்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ எக்ஸை காமனாக எடுத்தாச்சு. ப்ளஸ் ஏ மைனஸ் தானே இருக்குங்க, சைன் சேஞ்ச் பண்ணுங்க, -49. ஓகேங்களா. அடுத்தது
அவங்க கொஷின் என்ன கொடுத்துருந்தாங்க, கொடுத்துருக்கிற பாலினாமியல் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா, since it is a perfect square, ரிமைண்டர் என்னவா இருக்கும்? பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா ரிமைண்டர் என்னன்னு சொன்னேன், ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம ஒன்றுத்தையும் என்ன பண்ணணும், 0வால் ஈக்குவேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது பண்ணலாமா, திஸ் டேர்ம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டோன்னா என்ன ஆகும், b + 42 ஈக்குவல் டு 0. அடுத்தது a - 49 ஈக்குவல் டு 0. சரிங்களா? இந்த எக்ஸ் போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். சப்போஸ் இங்கே எக்ஸ் போட்டிங்கன்னா கூட என்ன ஆகும், இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கிற எக்ஸ் இந்த சைடு போகும்போது டிவிஷன் ஆகும். ஓகேவா? ஸோ 0வில் எந்த நம்பரை டிவைட் பண்ணாலும் என்ன தான் கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ b + 42 ஈக்குவல் டு 0. இப்போ b இஸ் ஈக்குவல் டு +42 இந்த சைடு வரும்போது -42. நெக்ஸ்ட்டு இப்போ a வேல்யூ கண்டுபிடிக்கலாம். a ஈக்குவல் டு -49 இந்த சைடு வரும்போது +49. ஓகேங்களா? இப்போ a வேல்யூவும் b வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சா?